ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். கடந்த வாரம் புஷ்கலா யோகத்தை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது ஜோதிடத்தில் இருக்க ஆயிரக்கணக்கான யோகங்களில் அதுவும் ஒன்று. அப்பேற்பட்ட அந்த புஷ்கலா யோகம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் மிக உயர்வான நிலைக்கெல்லாம் போவாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த புஷ்கலா யோகத்தில் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக போயிருந்தது. அந்த வீடியோக்கான ரிப்ளை அப்படின்னு வரையில் வழக்கம் போல் நம்ம மக்கள் நிறையா எடுத்து போட்டாங்க. அதுக்கான ரிப்ளை கமெண்ட்டை இப்போ பார்த்துருவோம். இதில் முதல்ல தயாநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருக்காங்க. சார், இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட் டு கெட் யூ. ஒய் ஆர் யூ கீப் எவ்ரி ஒன் வெயிட்டிங் ஃபார் ஸோ லாங்? யூ ஆர் சிம்ப்ளி இக்னோரிங் எவ்ரி ஒன் ஆர் யூ ஒன்லி சி பீப்புள் ஹூ ஆர் ரிச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அதாவது பணக்காரங்களை மட்டும் பார்க்குறீங்க, அப்புறம் மற்ற நிறைய பேரை இக்னோர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த கமெண்ட் கொடுக்குறதுல யார் யார் பணக்காரங்க, யார் யார் பொருளாதாரம் இல்லாதவங்கன்னு செக் பண்ணி எல்லாம் கொடுக்குறதில்ல ஒன்று. ரெண்டாவது வேறு வழியே இல்லை. எல்லா கமெண்ட்ஸையும் படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கே தவிர, ஆனால் படித்த என்ன பார்க்குறேன், பதில் கொடுக்கறதுக்கான அந்த டைமிங் அவ்வளோ டைமிங் இல்லை. அதனால தான் பதில் கொடுக்க முடியறதில்ல. எனிவே, உங்களுடைய உயர்வான கருத்துக்கு நன்றி. அடுத்தது நீங்கள் சொன்னதை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். இன்னும் கூடுமான வரைக்கும் இல்லாத ஏழைகளுக்கும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரியா? அடுத்தது கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஐயா வணக்கம். நீங்கள் சொல்லுகின்ற யோகம் சரியானதே. ஆனால் நான் ஒரு புத்தகத்தில் படித்தது எந்த ஒரு யோகமும் கும்பம், மகரம், அதாவது சனி பகவானின் ராசி அல்லது லக்னம் அவைகளுக்கு நல்ல பலன் அளிக்காது என்று படித்துள்ளேன். ஆனால் நீங்கள் அதிலேயே விளக்கம் அளித்துள்ளீர்கள். அது எப்படி? இன்னொன்று, சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் துன்பப்பட்டு கொண்டேதான் வருகிறார்கள். இது எனது ஆராய்ச்சியில் கண்ட உண்மை. இதான் நீங்கள் கொடுத்துருந்த கமெண்ட்டு. ஆக்சுவலாக உங்கள் ஆராய்ச்சி ரொம்ப முத்தி போய் வித்தியாசமாக எதுவும் சொல்லாமல் போனீங்களே. அதாவது என்ன விஷயம்னா, சனியினுடைய லக்னத்திலேயோ ராசியிலேயோ நட்சத்திரத்திலேயோ சனி தசையிலேயோ ஏழரை சனிலேயோ அஷ்டம சனிலேயோ பிறந்தவங்க எத்தனையோ பேர் கோடீஸ்வரனாகவும் லட்சாதிபதியாகவும் மில்லியனராகவும் இருக்காங்க. அப்போது அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுக்கலாம். இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அதனால் மகர கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாமே வாழ்க்கை எதுக்குமே ஆகாமல் போயிடும் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் கிடையாது. மகர கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க எத்தனையோ பேர் மிகப்பெரிய கோடீஸ்வரனாகவும் 1000 பேர்த்துக்கு வேலை கொடுக்குறவங்களாகவும் இருக்காங்க. அப்படிங்கிற அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுக்கலாம். அதனால் இந்த கான்செப்ட் தான் தப்பு. இந்த மகர கும்ப ராசியோ லக்னமோ அமைஞ்சு அதில் பிறந்தவங்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது சரியில்லை. அப்படி பார்த்தா தனுசு லக்னத்திலையும் அல்லது தனுசு ராசி, மீன லக்னம் அல்லது மீன ராசி குருவனுடைய ஆதிபத்திய வீடு இல்லையா? அப்போ ரொம்ப பெரிய அளவில் எல்லாம் இருக்கணும், அங்கிட்டு பெரிய அளவில் இல்லையா? அந்த ராசியில் லக்னத்தில் பிறந்தவங்களும் சிரமப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. அதனால் அப்போ சிம்ம லக்னத்துலேயும் சிம்ம ராசிலையும் பிறந்தவங்க பூரா கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவாங்களா? இது அப்படி இல்லை. வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பால்னா பாலும் வெள்ளை தான், பால்டாயிரம் வெள்ளை தான்னு சொல்லுவாங்க. அதனால் உங்கள் கான்செப்ட், உங்கள் ஆராய்ச்சி போயிட்டுருக்க டைரெக்ஷன் அநேகமாக தப்பாக இருக்கலாம்னு தோணுது எனக்கு. ஒரு தடவை எதுக்கும் ரிவ்யூ பண்ணிக்கோங்க உங்கள் ஆராய்ச்சியை. சரியா? நன்றி கிருஷ்ணமூர்த்தி. அடுத்தது சுரேஷ் தவம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. இதில் லக்னாதிபதி நிலை என்ன, ராசியாதிபதி நிலை என்ன, மேலும் அவர்கள் ஆதிபத்தியம், காரகம், பலம், ஷட்பலம், விகிதம், சாரநாதனின் பலம், சேர்க்கை பெற்ற கிரகம், பார்க்கப்பட்ட கிரகத்தின் பலம், இவை எல்லாவற்றையும் கருதித்தான் தீர்க்கமாக சொல்ல முடியும். இது எனது கருத்து. இல்லைன்னே சொல்லலையே, அது உண்மைதான். நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கிறது கரெக்டு தான். ஆனால் நீங்கள் ஷட்பலம், திக்பலம், திருக்பலம் இந்த மாதிரியான இன்னும் அஷ்டவர்க்க பலம்லாம் கூட விட்டுட்டீங்க. அந்த அஷ்டவர்க்க பலம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்க கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு ஒரு வாரம் அல்லது ஒரு 15 நாளில் பதில் சொல்லிடலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த பாயிண்ட் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனாலும் நான் அதை தான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். சூரியன் தனியாக இருந்தால் 30% பலமும், புதன் தனியாக இருந்தால் 30% பலமும் கொடுக்குதுன்னா, இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து நிற்கிறப்ப 60% பலன் கொடுக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது, 100% பலன் கொடுக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டால் கஜகேசரி யோகத்தை சொல்லலாம். அதை கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், அந்த கமெண்ட்டை கூட எடுத்து வச்சுருக்கேன். கஜகேசரி யோகம் இருந்துச்சுன்னா மற்ற எத்தனை தோஷம் இருந்தாலும் அத்தனை தோஷமாக அடிவிட்டு போயிருதுன்னு சொல்கிறானே. அப்போ அதை எதில் எடுத்துக்கிறது? அதாவது என்ன மாதிரியான தோஷம் இருந்தாலும், எத்தனை விதமான தோஷங்கள் இருந்தாலும்
என்ன கிரகத்தினால எந்த இடத்துல ஏற்படுத்தக்கூடிய எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அத்தனையும் அடிவிட்டு போகும்னு சொல்லி கஜகேசரி யோகத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அந்த கஜகேசரி யோகம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம், ஷட்பலம், அஷ்டவர்க்க பலம், சாரநாதனின் பலம், சாரநாதன் இதெல்லாம் வந்து எடுத்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் எங்கே வந்து நிற்கும்? இந்த கஜகேசரி யோகம் இருக்கிறனால இந்த தோஷம் அடிவிட்டு போயிடுது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டில் வந்து நிற்கும் இல்லையா? இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் சொல்லுவாங்க. அதில் ஒரு ஷார்ட்கட் தான் இந்த யோக பாக்கியம்ங்கிறது. இது பலவிதமான பலன்களையும் தாண்டி பிரமாதமான பலன்களை கொடுக்கறதுக்கான அமைப்பு. அதனால தான் யோகம்ங்கிற ஒரு சாப்டரே தனியாக அஸ்ட்ராலஜியில் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரியா? நன்றி சுரேஷ் தவம். ஆனால் நீங்கள் போட்டிருக்க சிந்தனை கரெக்ட், அதில் தப்புலாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி விஷ்ணு பிரதீப் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. சார், ஐ எம் விஜய் ஃப்ரம் பழனி. ஐ வுட் லைக் டு பிகம் யுவர் சின்சியர் ஸ்டூடெண்ட். I am a higher secondary teacher. I have been learning astrology since 5 years. Please help me personally to learn astrology. I want to meet you. Waiting for call. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மெயில் ஐடியும் கொடுத்துருந்தீங்க. killervijay007@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி விஷ்ணு பிரதீப். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக வர்றேன்னு சொன்னதுக்கு ரைட்டு. ஆனால் வந்து நம்ம இன்னும் அந்த செட்டப்புக்குள்ளே வரல. போன தடவை தான் கமெண்ட்ஸில் எதுலையோ ஒன்றில் இதில் இந்த பதில் சொன்னேன்னு நினைக்கிறேன். முதல்ல எனக்கு திருப்தி வர்ற அளவுக்கு படிச்சுட்டா தான் அப்புறம் வந்து அடுத்ததை வந்து சொல்லிக் கொடுக்குறதுங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கே போக முடியும். நம்ம நிறையா படிச்சிட்டோங்கிற எண்ணம் வரையில் சொல்லிக் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும். இப்போ அந்த எண்ணம்லாம் இல்லை. கற்றது கையளவு தான். இன்னும் சொல்லணுன்னா இன்றைக்கி கூட படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ அது மாதிரி இதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் படிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் யூனிவர்சிட்டிஸ்லாம் கோர்சஸ்லாம் வந்துருச்சு இல்லையா? அதனால் ஏதாவது ஒரு கோர்ஸில் சேர்ந்திங்கன்னா நீட்டாக படிச்சுட்டு வந்துடலாம். அனுபவம் அப்படிங்கிறது ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜாதகத்தை பார்த்து அனுபவப்பட அது அந்த அவங்க பலன் சொல்கிற விதம் வந்து அப்படியே ஷைன் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து நீங்கள் நிறையா அனுபவப்படணும். இன்னும் நிறையா படிங்க, நிறையா பாருங்கள். வாய்ப்பு கிடைக்கல பகவானுடைய அனுகிரகத்தில் நம்ம நேரடியாக சந்திப்போம். சரியா? அடுத்தது கந்தராஜ் விக்கி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. சார், பாஸ்ட் 4 days ஐ எம் வாட்சிங் யுவர் வீடியோஸ். ஈவன் வேறு வேலையே இல்லை போல இருக்குது. 4 நாளும் இதே தான் உட்காந்து பார்த்துருக்காரு. பாஸ்ட் 4 days ஐ எம் வாட்சிங் யுவர் வீடியோஸ் ஈவன் தவ் ஆல்மோஸ்ட் வாட்ச்டு மோர் வீடியோஸ். சார், ஐ ஹவ் டவுட் அபவுட் டிகிரி ஆஃப் த பிளானட்ஸ் பிளேஸ்ட் இன் ராசி சக்ரா. சார், ப்ளீஸ் மேக் டாபிக் ஆன் டிகிரி ஆஃப் பிளானட்ஸ் acquired in houses, especially 0, 1, 2 to 5 and 29 degrees. For example, Jupiter on 2.55 degrees in Leo, whether fully placed in Leo or start moving towards in Leo or had power on Cancer. What about the planets' power on the place and their previous places? I expect answers, sir, or please make video on this topic. I think good title, most us don't know about that. People believe that if one planet placed in one place means completed, or keep mind on how degree is possessed. So make a video, sir. Doing good job and proud to be your subscriber. நீங்கள் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறதுல மிக பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இன்னொருத்தர் அதுக்கு தெளிவாக சொல்லியிருந்தார். போதும் அவங்ககிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணது கிளம்புறையா நான் அப்படின்னு சொல்லி கூட போட்டிருந்தார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே நம்ம வீடியோவில் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற பாயிண்ட்டை நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது வந்து ஜோதிடத்துக்கு எதிரானது. எப்படின்னா, நீங்கள் வாங்க வந்து எனக்கு வந்து நான் உங்களுக்கு ஜோசியம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்கக்கூடாது அப்படிம்பாங்க. சாஸ்திரங்கிறது வர்றவங்களுக்கு தான் சொல்லணும், கூப்பிட்டு சொல்லக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றது. அப்புறம் இருந்தும் வந்து இப்போ நம்ம சேனல்லையும் வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற பாயிண்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நான் அப்புறம் இருந்தும் சொன்னேன், வேணாம் போட வேணாம்லான்னு. நான் கேட்கல. ரத்னவேல் பண்ண வேலை அது. நீ பேசாமல் இருமா, பேசுகிற மட்டும் பாருன்ற மாதிரி சொல்லிட்டேன். அதனால் சரின்ட்டு விட்டுட்டேன். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன். அடுத்தது வந்து நீங்கள் கொடுத்துருந்தது வந்து ஒரு பிளானட் வந்து பாவ முனையில் இருக்குது, ஆரம்பத்தில் இருக்குது, மத்தியத்தில் இருக்குங்கிற பாயிண்ட் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதாவது பிகினிங் ஸ்டேஜ் 5 டிகிரியில் இருக்குது, 0 to 5 டிகிரிஸில் இருக்குது, அதே மாதிரி 29 டிகிரிஸில் இருக்குது அப்படின்னா அப்போவும் அந்த இடத்துல இருக்குன்னு தானே அர்த்தம். அதாவது சிம்மத்தில் 29 டிகிரியில் குரு இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். குரு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சிம்மத்தில் இருக்குன்னு தான் சொல்லுவோம். அப்போ கன்னியில் அதனுடைய பவர் வேலை செய்யுமா? செய்யும். ரொம்ப கம்மியான அளவில் வேலை செய்யும். சிம்மத்துக்கு அதிகமாகவும் கன்னிக்கு ரொம்ப குறைவான அளவுலையும் அந்த பவர் கிடைக்கும்.
அது முழுசும் 30 டிகிரி தாண்டி வந்ததுக்கப்புறம் முழு பவர் கன்னிக்கும், மிக குறைவான அளவில் பவர் வந்து சிம்மத்துக்கும் போகும். அப்போ அது வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை. 0.001 அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அதனால் அதை வந்து பெருசாக நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. பட் அதையும் வந்து ஒரு சில அஸ்ட்ராலஜிக்கல் ரிவ்யூஸ்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னாக்கா, இதில் கொஞ்சோண்டு அதில் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறாங்க. சிலர் வந்து அந்த டிகிரி இருக்கிற இடத்த வந்து 0 டிகிரியை எடுத்து இதிலேருந்து இந்த பக்கம் 15 டிகிரி, இங்கிட்டு 15 டிகிரின்னு கொண்டு போகிறாங்க. அது மாதிரி ஆராய்ச்சிக்குரிய நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. பட் வேதிக் அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாமே வந்து பின்னால் வந்த கால்குலேஷன்ஸ் தான். அப்போ முன்னால் என்ன இருந்தது அப்படின்னா, 0க்கு உள்ள அதாவது 30யை தாண்டி 0ன்னு ஆரம்பிச்சிட்டாலே அடுத்த ராசிக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற பலன் தான். அப்போ அதை வச்சு பலன் சொன்னால் சரியாக வரும். ஏன்னா ஒரு லீஸ்ட் பர்சன்டேஜ் தான் வந்து அதுக்கு முன்னால் இருக்க ராசிக்கு அந்த பவர் போயிட்டுருக்கும். ஸோ முழுசும் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் சொல்லுவாங்க, சனிப்பெயர்ச்சியில் 6 மாதத்துக்கு முன்னாலேயே அடுத்த ராசிக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி குரு பயிற்சிக்கு வந்து 1 மாதத்துக்கு முன்னாலேயே அந்த பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து குரு வந்து கன்னியில் இருக்காருன்னா, துலாத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாலேயே துலாத்துக்கான அந்த பவர்லாம் கொடுக்க ஆரம்பிப்பார் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் சொல்லுவாங்க. போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து கொடுக்குற பலன் வந்து 1 மாதத்துக்கு முன்னால் கொடுப்பார் குரு. 6 மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவார் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வழக்கமும் உண்டு. இதுதான் வந்து வேதிக் அஸ்ட்ராலஜியில் இருக்கே தவிர மற்றபடி 5 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுனாக்கா அதுக்கு முதல் ராசிக்கு தான் பலன் செய்யும் அப்படின்னா, அப்போ 5 டிகிரி உள்ளே வந்ததுக்கு இதுக்கு என்ன பலன் அதையும் சொல்லணும்ல. அப்போ 5 டிகிரி உள்ளே வந்தாச்சுன்னா உள்ளுக்குள்ளேயே வந்துருச்சுல்ல, சிம்மத்துக்குள்ளேயே வந்துருச்சுல்ல கடகத்தில் இருந்து. அப்போ கடகத்துக்கே பலன் செஞ்சுக்கிட்டு இருந்தால் சிம்மத்துக்கு 5 டிகிரி வந்ததுக்கு பதில் சொல்லணும்ல. அது என்ன 35 டிகிரிக்கு பலன் சொல்கிறதா எது கடகத்துக்கு? அதனால் அது சரியாக வராது. எனவே இந்த டைட்டிலில் வீடியோ போடுற அளவுக்கு பெரிய சப்ஜெக்டாக தெரியலை. இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம ட்ரை பண்ணி இது நோட்ஸ் எடுத்து கூட இப்போ பெரிய ஒரு வீடியோவாக கூட போட்டுருவோம். அப்போ கந்தராஜ் விக்கி நன்றி உங்களுக்கு. அதே மாதிரி ராஜ்குமார் ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஹை சார், யுவர் கான்ட்ரிபியூஷன் டு திஸ் ஃபீல்டு இஸ் திஸ் ஏரா இஸ் impeccable. I just have a small suggestion. Why don't you write a book with your endless knowledge in this field? Since you know so much in this field and you have global followers as well. Please take this as a request sir அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. புக் எழுதுறதுங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன சிரமம் இருக்குது. எப்படின்னா, இப்போ நம்ம பேசுகிறதையெல்லாம் வந்து எழுதுறதுங்கிறது வந்து அது ஒரு ஃபார்மேட்டில் உட்காந்து யோசனை பண்ணி எழுதணும் இல்லையா? இப்போ 10 பக்கம் எழுதுறதுக்குள்ளே 10 வீடியோ பேசிட்டு போயிடலாம். கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்றான். அதாவது படிக்கிறதுங்கிறத விட கேட்குறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் மனசில் பதியும் அப்படிம்பாங்க. அப்போ அந்த வகையில் வந்து படிக்கிறதுங்கிறத விட கேட்குறது நல்லதுங்கிறதுனாலையும், ரெண்டாவது எனக்கு சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்குங்கிறதுனாலையும் தான் நம்ம இதை சூஸ் பண்ணி இப்படி போயிட்டுருக்கோமே தவிர மற்றபடி புக்கு எழுதக்கூடாதுன்னு இல்லை. அதுக்கான டைம் ஒதுக்க முடியலை. இப்போவுமே வந்து அதாவது தூங்குகிற டயத்தையும் குறைச்சுமே வந்து முதல் கமெண்ட்டே போட்டிருந்தார் பார்த்தீங்களா, நீ இருக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் ஏன் சொல்லிட்டு தர்ற, நீ வந்து இல்லாதவங்களை பற்றி கண்டுக்கிறதே இல்லைன்னு. இது மாதிரி நிறையா கமெண்ட்ஸு. அதாவது என்னோட படிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் கேள்வி உங்களுக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் இது முக்கியமாக இல்லையா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இப்படிங்கிற மாதிரியான நிறையா கேள்விகளும் பதில்களும் வந்துட்டுருக்கு. அப்போது இதுக்கும் மேலே ஒரு டைம் ஒதுக்கி புக் எழுதுறதுங்கிறது சாத்தியப்படாது. அதனால் யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னா அது நல்ல வேலை. எழுதி கொடுத்தாங்கன்னா நம்ம நோட்ஸாக கொடுத்துடலாம். அவங்க எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அது நல்லாயிருக்கும். இது எப்படின்னா, இந்த நோகாமல் நோன்பு கும்பிட்றதுன்னுவாங்கல்ல, அந்த ஸ்டைலில் வேணால் செய்யலாமே தவிர உட்காந்து நான் எழுதுறது சாத்தியப்படுமான்னு தெரில. பார்ப்போம் இறைவன் திருவருள் எப்படின்னு. அடுத்தது வந்து மைக்கேல் ஃபெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. சார், as I told you before, now you have started to upload 10 minutes video. Soon you may cut short to 5 minutes or less for quick and easy understanding for viewers. Good luck அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இன்னுமே குறைக்க சொல்கிறார். நிறைய பேர் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றாங்க. சிலர் வந்து இது இந்த சாரு கொடுத்துருக்கிறது இன்னுமே குறைச்சி சொல்லுங்கன்னு. அதாவது ராமாயணம் படிக்கிறதுக்கு ஒருத்தர் கிருபானந்த வாரியார் மாதிரி ஒருத்தர்கிட்ட போயிருக்கார். அவர் சமய சொற்பொழிவுகள்லாம் பண்ணுறார். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் ராமாயணம் படித்து கொடுக்கணும், எனக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, சொல்லி கொடுக்குறவர், அது உனக்கு இந்த வாழ்நாள் பூரா நீ படிச்சுட்டே இருக்கலாம்ப்பா ராமாயணத்தை, நிப்பாட்டு, எனக்கு இம்புட்டெலாம் நேரம் கிடையாது. நான் படிக்கணும்னு நினச்சேன்னாக்க சரி ரைட்டு, என்ன இருக்குது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ங்கிறதுக்காக படிக்கணும்னு நினச்சேன். நீ என்ன வாழ்நாள் பூரா படிக்கணும்ன்ற அப்படின்னா, சரி அப்போ கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் சொல்லு. அதனால தான் ஷார்ட் ஃபார்மில் ஒரு 10 வருஷத்தில் படிச்சுக்கலாம், கொஞ்சம் ஷார்ட்டாக கூட போகலாம், அவசரமாக ஜம்ப் பண்ணி போனால் கூட ஒரு 10 வருஷத்தில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அவர் சொல்லியிருக்காரு, இல்லை எனக்கு 10 வருஷம்லாம் என்னால் ஒதுக்க முடியாது. நீ என்ன 10 வருஷம் கேட்குற? 10 வருஷங்கிறது எவ்வளோ லாங் டியூரேஷன் தெரியுமா? டிகிரி படிக்கிறதுக்கே 3 வருஷம் தான் ஆகுது. யூஜி படித்தா, பிஜி படித்தா 2 வருஷத்தில் படிச்சுட்டு வந்துடுறாங்க. அதனால் நமக்கு அவ்வளோ டைம்லாம் இல்லை, இன்னும் ஷார்ட்டாக சொல்லு. அப்போது ஒரு 5 வருஷத்தில் படிச்சிடலான் இருக்கார். 5 வருஷமா? வருஷங்கிறதே விட்ரியா ஃபஸ்ட்டு? ஒரு வருஷம் கூட நம்மளால் ஒதுக்க முடியாது, அதை விட கம்மியாக சொல்லு. ஆனால் ஒரு 6 மாதத்தில் அப்படின்னு இருக்கா. 6 மாதமா? அது சிரமம்ப்பா. சரி, எவ்வளோ நேரம் தாண்டா வேணும்? நான் தான் வந்துட்டேன்ல, இப்போ என்னங்கிறத எனக்கு விவரம் சொன்னேன்னா நான் கேட்டு போயிடுவேன்ல, அவ்வளோதான் ராமாயணம் படித்தாச்சுல்ல அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு வான்னு சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த பழத்தை மேலே தூக்கி போட்டிருக்காரு. ராமன் பிறந்தான் அப்படின்ட்டு இருக்காரு. மேலே போன பழம் கீழே வர ஆரம்பித்து கையில் வந்து உட்காந்துருக்கு. ராவணன் செத்தான் அப்படின்ட்டு இருக்காரு. அவ்வளோதான்ப்பா, ராமாயணம் முடிஞ்சியா, கிளம்பியா அப்படின்னாராம். இப்போ அவர் தெரிஞ்சுக்கிட்டதும் ராமாயணம் தான். எது? ராமன் பிறந்தார், ராவணன் செத்தாருன்றதும் ராமாயணம் தான். ஆனால் அதில் இருக்க ருசி, அதுக்கு நம்ம ஒரு வேலை கொடுத்தே ஆகணும்ல. வெம்மடங்கள் வெகுண்டனைய மனமடங்க சினமடங்க வினயம் வீய தெம்மடங்க பொருதடக்கை செயலடங்க மயலடங்க ஆற்றல் தேய தம்மடங்கு முனிவரையும் தலையடங்க நிலையடங்க சாய்த்த நாளில் மும்மடங்கு ஒளிந்தன முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மான்னு கிளைமேக்ஸில் எழுதியிருக்காரு கம்பர். இந்த பாடல் சந்தநயம்ங்கிறது ஒரு பக்கம், இதில் எத்தனையா மடக்கியிருக்கான் பாருங்க, எங்கிட்டுலாம் மடக்கியிருக்கான். எவ்வளோ யோசனை பண்ணி மடக்கி எழுதியிருப்பேன். அந்த உயிர் போகிற தருணத்தில், ராவணனுக்கு உயிர் பிரியக்கூடிய தருணம், அந்த உயிர் பிரியல் அப்படி இருந்ததான். மும்மடங்கு ஒளிந்தன முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மான்றான். இந்த முகங்கள்னு பன்மையில சொல்கிறது வந்து ராவணனுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும், மற்ற யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு முகம் தான், அவனுக்கு மட்டும்தான் 10 முகம். அப்போ இது மாதிரி இலக்கிய நயம் அப்படிங்கிறது வந்து இதுல எல்லாம் கிடைக்காது. எது? இந்த ஷார்ட் ஃபார்மில் போங்க. இது ஒரு 2 நாள்னு வாய்ப்பாட சொல்லிகிட்டே போகலாம். சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கா, நல்லா இருக்கு. சந்திரனும் சூரியனும் சேர்ந்துருக்கா, அதுவும் நல்லா இருக்கு. சனியும் சூரியனும் சேர்ந்துருக்கா, அதுவும் நல்லா இருக்கு. நிஜமாலுமே நல்லதாங்க இருக்கும். சூரியன் ஜனியன் சேர சுகமுடு உதித்தவாளன் பாரினில் வியாபாரத்தில் பண்டிதன் சமர்த்துள்ளோனாய் தேறிய தாது வர்க்கம் செம்பு பொன் வெள்ளி லோபம் கூறது பரீட்சை செய்து குறைவில்லாதனத்தை சேர்ப்பான். நல்லத்தே இருக்குது. ஆனால் விஷயம் என்னென்னா, சூரியன் ஜனி சேர்ந்துருக்கிறது ஒரு பக்கம் சொத்து வத்து சேர்ந்து தொழில் பண்ணுவாங்க, அது இதெல்லாம் சரி. இந்த பக்கம் அப்பனும் பிள்ளையை அடித்து காட்டி உருண்டுக்கிட்டு இருப்பாங்களே, அதுக்கு என்ன செய்யுது? அப்போ இதையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு விலை கொடுத்தானே ஆகணும், அதுக்கான டைம் எடுத்தானே ஆகணும். எனவே அவசர உலகத்தில் ட்விட்டர் ஸ்டைலில் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு தான் திருவள்ளுவர் வந்து அன்னைக்கே சுதாரிச்சிட்டார். சரி, நம்மளால் எப்படியும் வந்து என்சீர் களிநடிலடி ஆசிரியர் விருத்தத்தில் 80 வரி எழுதி வச்சா அவனும் படிக்க மாட்டான், அதனால் 1.25 வரியில் முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சிம்பிளாக அன்பும் மரணம் உடைத்தாயில் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது முடிஞ்சு வச்சு. ஔவையார் இன்னும் சின்னதாக சொல்லியிருக்காங்க. அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது சினம்னு சொல்லி ஒரு 3/4 வரியில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஷார்ட்டாகவும் படிச்சுக்கிடலாம். சில விஷயங்களுக்கான விலை கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அஃப்கோர்ஸ் இருந்தாலுமே வந்து நான் ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருந்ததுங்கிறது வந்து அந்த விஷயத்தை மட்டுமே கொடுத்துருந்தேன், அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படாது, அதனால் ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருந்தது. அதுக்கடுத்து வர்ற வீடியோ வந்து தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் பெருசாக இழுத்து தான் ஆகணும், கொண்டு போய்த்தான் ஆகணும், கொடுத்துக்குருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி மைக்கேல் ஃபெர்னாண்டஸ். அடுத்து வந்து